அதுக்கு அடுத்தது வந்து முகமது நியாஸுங்கிற ஒரு இலங்கையிலேருந்து கேட்குறாரு, அல்லாஹ் முதலில் தன்னுடைய நூரை படைத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பின்வரும் ஹதீஸை சுன்னத்துல் ஜமாஅத்தினர் காட்டுகிறார்கள், அந்த ஹதீஸின் தரம் என்ன? அரபியில் போட்டுவிட்டார். அதுக்கு தமிழையும் போட்டிருக்கிறார். ஹஸரத் அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் தந்தையர் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் முதலில் எதை படைத்தான் என்பதை அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று கேட்டதற்கு, அல்லாஹ் முதலில் தன்னுடைய நூறிலிருந்து உன்னுடைய நபியின் நூரை படைத்தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களாம், தன்னுடைய நூறிலிருந்து ஒளியிலிருந்து உன்னுடைய நபியின் ஒளியை படைத்தான். பின்னர் அந்த நூர் அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு இணங்க அவன் வல்லமையை கொண்டு உலா வந்து கொண்டு இருந்தது. அப்போது லவ்ஹு என்ற பலகையோ களம் என்ற எழுதுகோலோ சொர்க்கமோ நரகமோ மலக்குகளோ இல்லை, வானம் இல்லை, பூமியும் இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, ஜின் வர்க்கமும் இல்லை, மனித வர்க்கமும் இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். நூல் ஆதாரம் வந்து இமாம் பைஹக்கியின் தலாயில் நுபுவா ஒரு ஆதாரம், இமாம் இப்னு ஹஜர் மக்கி அவர்களின் அப்துல் குரா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களுடைய மவாஹிபு, அல்லாமா காசி அவர்களுடைய மதாஹிபுல் மசர்ராத், அல்லாமா அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹ்லவியுடைய மதாரிஜ் நுபுவா, இம்புட்டு நூல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பைஹக்கியுடைய தலாயில் நுபுவாவை தவிர பாக்கி எல்லாமே ஹதீஸ் நூல் கிடையாது. அறிவிப்பாளர்லாம் போட மாட்டாங்க. முதல்ல ஹதீஸ் நீ போடுறான்னா சனதோடு எங்கே இருந்துச்சு அதை எடுத்து நீ போடணும். பைஹக்கியுடைய தலாயில் நுபுவாவை தவிர இதில் குறிப்பிட்ட நூல்கள் எல்லாம் நம்ம அப்துல் ஹக் தஹ்லவிங்கிறவர் இப்போ நம்ம காலத்தில் வாழ்ந்தவர், அவர் ஒரு கிதாபில் இதை குறிப்பிட்டிருக்கிறாராம். இதெல்லாம் ஹதீஸா? அவர் எங்கேருந்து எடுத்து குறிப்பிட்டார்? அதுக்குரிய சனது என்ன? இதை வெளியிட்ட எவனுமே அறிவிப்பாளரோட வெளியிட மாட்டேங்கிறான். ஜாபீர் அறிவித்தார்கள்னு ஆரம்பிக்கிறானே தவிர இது எந்த கிதாபோட எடுத்தீங்கன்னா ஹதீஸ் கிதாபை காட்ட மாட்டேங்கிறாங்க. தலாயில் நுபுவா மட்டும்தான் அறிவிப்பாளரோட உள்ள ஒரு நூல்னு அந்த நூலில் இந்த கிதாப் ஹதீஸ் கிடையாது. என்ன செஞ்சுருக்காங்க? தலாயில் நுபுவாவில் இருக்குன்னு போட்டிருக்கான்ல. பைஹக்கியுடைய தலாயில் நுபுவாவில் வந்து இவர்கள் போட்டிருக்கிற இந்த ஹதீஸு கிடையாது. அதில் இருந்து அறிவிப்பாளரை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மற்ற நூல்கள்லாம் இருக்க அதெல்லாம் வந்து ஹதீஸ் நூல்கள் கிடையாது. ஹதீஸ் நூலில் இருப்பதாக இவங்களாக போட்டுக்கொள்வதே தவிர அதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. அப்போ இந்த செய்தி வந்து முதல்ல இந்த ஹதீஸ் நூல்களில் வரவே இல்லை, ஒன்று வினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இவங்க அந்த நூல்கள்லாம் என்னென்னு குறிப்பிடுறாங்கன்னு கேட்டால், அப்துல் ரஸாக் அவர்கள் வெளியிட்டு முசன்னஃப் அப்துல் ரஸாக் இருக்குல்ல, அவருடைய நூலில் இது வந்திருக்கிறது என்று எல்லோரும் போடுறாங்க சொல்லி வச்ச மாதிரி. அவருடைய நூலில் வந்திருக்குன்னு சொன்னால் முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் இந்த ஹதீஸ் இல்லை. முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் ஒரு சனதோடையும் போட காணாம் இவங்க போடுறது. இவ்வளோ நூல்களுமே எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால், முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் அவர் பதிவு செஞ்சு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை போட்டு இது முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முசன்னஃப் அப்துல் ரஸாக்னு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த இம்புட்டு நூலில் இருக்க இம்புட்டு நூல் தனித்தனி நூல்கள் கிடையாது. காப்பி பண்ணுற ஆளுக்கு தான் அந்த ஆளுக்கு எதிலிருந்து காப்பி பண்ணுவதாக சொல்கிறாங்க, முசன்னஃப் அப்துல் ரஸாக்லேருந்து காப்பி பண்ணுவதாகத்தான் இந்த நூல்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் வந்து அவருடைய முசன்னஃப்லையும் அவருடைய ஜாமியிலையும் அவருடைய தஃப்சீர் மூணுலையுமே கிடையாது. முசன்னஃப் அப்துல் ரஸாக் என்பவர் முசன்னஃப்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு, ஜாமியோன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு, தஃப்சீர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த மூணில் எந்த கிதாபுலையுமே இப்படி ஒரு செய்தி இல்லை. அந்த கித்தாபில் இருக்குதுன்னு சொல்லி இட்டு கட்டி சொல்கிறானோ, ஒரு கித்தாபு பேரை சொல்லி அந்த கித்தாபில் இருக்குதுன்னு எழுதியிருக்கானோ, அந்த கித்தாபில் கிடையாது. முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் நீங்கள் சொல்லக்கூடிய 50 கித்தாபுக்கார ஆளுக்குன்னு எதை சொல்கிறாங்க, முசன்னஃப் அப்துல் ரஸாக்கில் இருக்குன்னு தான் எடுத்து காட்டுறீங்க. முசன்னஃப் அப்துல் ரஸாக்னா சனது இருக்குது கண்டிப்பாக. அது எங்கே எடுத்து காட்டுன்னா இல்லை, இந்த மேட்ரே இல்லை. முசன்னஃப் அப்துல் இது வந்து இவங்க நவீன காலத்தில் வந்து புழுகி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சுயூத்தி இருக்கார, சுயூத்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லைசலஹு இஸ்னாதுன் யுத்தமது அலைஹி, ஏற்கத்தக்க எந்த சனதும் இது கிடையவே கிடையாதுங்கிறாரு. ஓ ஹதீஸன் மௌலூன் ஜஸ்மன், திட்டவட்டமாக இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தானே நல்லா விளங்குறது. அதே மாதிரி வந்து இது வந்து ரசூலுல்லாஹ் பேரில் திட்டமிட்டு பொய் சொல்லக்கூடியவர்கள் தான் இதை ஏற்றுக்கட்டி இருக்கிறார்கள்னு நம்ம என்ன செய்கிறோம், விளங்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த அப்துல் ரஸாக்னு சொல்லிட்டாங்களா. ஒரே ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்துல் ரஸாக் வந்து அதாவது தரீக்கத்துல் புர்ஹானியா தரீக்காவுடைய ஷேகுன்னு ஒரு ஆள் எழுதியிருக்கார்.
அவர் கித்தாபில் மட்டும் என்ன எழுதியிருக்கிறாருன்னா அப்துல் ரஸாக் அவர்கள் ஜன்னத்துல் ஹுல்துங்கிற கித்தாபில் எழுதியிருக்கிறார்கள்னு ஒரு புது கித்தாப் போடுறாங்க. ஜன்னத்துல் ஹுல்துங்கிற கித்தாபில் இதை அப்துல் ரஸாக் எழுதியிருக்காரு. முசன்னஃப் அப்துல் ரஸாக்னு சொல்லிட்டு வந்தாங்களா, அதில் இல்லைன்னு எதிர்கேள்வியெல்லாம் வந்த பிறகு திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஜன்னத்துல் ஹுல்துங்கிற கித்தாபில் எழுதிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவள் ஜன்னத்துல் ஹுல்துன்னு ஒரு கித்தாப் இருந்துச்சா, அவர் எழுதினார், அதுக்கு ஆதாரம் ஒரு ஆதாரம் கிடையாது, ஸ்மூட் அடிக்கிறது. ஜன்னத்துல் ஹுல்துன்னு எங்கே போய் தேட போகிறாங்க? அந்த மாதிரி எழுதப்பட்டதே தவிர ஜன்னத்துல் ஹுல்துன்னு ஒரு கித்தாப் எழுதினதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ பொய்யாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் இது எழுதியிருக்கிறாங்க. எந்த ஒரு ஹதீஸ் நூல்கள்லையுமே இது கிடையாது என்பது பொய், புழுகு மூட்டை. ஒளியை போய் முதல்ல இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லாவுடைய ஒளியை அல்லாஹ் படைத்தான், அந்த ஒளியிலேருந்து எல்லாத்தையும் படைச்சான்னு சொன்னால் இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லை. நம்மளாம் ஒளியிலேருந்து படைக்கப்பட்ட ஆளுகா, மண்ணில் படைச்சா நல்லா சொல்கிறேன். நமக்கு கிடைச்சிட்டான். ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹுலிகத்துல் மலாயிகத்து மின்னூர், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னா ஹுலிகத்துல் மலாயிகத்து மின்னூர், வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள். ஓ ஹுலிக்கல் ஜான்னு மிம்மாரிஜி மின்னார், ஜின்கள் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள். ஓ ஹுலிக்கு ஆதம் படைக்கப்பட்டார். மிம்மா உசிஃபலக்கும், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டபடி மண்ணால் படைக்கப்பட்டார்னு வருது. அப்போ ரசூல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டாங்கன்னா ரசூல்லா மண்ணால் தான் படைக்கப்பட்டான்னு வருது. அப்போ ஒளியால் படைக்கப்பட்டிருந்தால் ரசூல்லா ஆதம் ஒளியால் படைக்கப்பட்டான்னு வந்திருக்கும். இது ஆத்தண்டிக்கான ஹதீஸ். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் மலக்குமார்கள் தான் ஒளியால் படைக்கப்பட்டார்கள். ரசூல்லா இன்னொன்று ஒளியை மட்டும் தனியாக படித்து எதுக்கு வைக்கணும்? அல்லாஹ் வந்து ரசூல்லா படைத்த வரலாறு படிச்சுன்னு தெரிகிறது. என்ன தெரிகிறது? ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல்லா என்பவருக்கும் ஆமினா என்பவருக்கும் குடும்ப வாழ்க்கை நடத்தி அதன் மூலம் பிறந்தார்கள் என்று என்ன செய்கிறது தெளிவாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க ஒளியை ரசூல்லா ஒளியை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டே படைச்சானா. எதுக்குன்னு கேட்டால் முதல்ல படைச்சேன்னு காட்டணுமா. எல்லா படைப்பும் ரசூல்லா தான் முதல்ல, ரசூல்லா தான் கடைசின்னு தெளிவாக கடைசி நபின்னு வந்துருச்சு. நான் தான் அந்த செங்கலை பூர்த்தி பண்ண வந்திருக்கேங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இதில் என்ன செய்கிறாங்க, முன்னாடியே ஒளியால் படைக்கப்பட்டுச்சுன்னு கதை விட்டு ரசூல்லாவுடைய புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி ஹதீஸில் இல்லாத ஒன்றை சொந்தமாக அரபியில் தயார் பண்ணி என்ன செய்கிறாங்க, முசன்னஃப் அப்துல் ரஸாக்குன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. அதை கொண்டாந்துக்கிட்டு ஆதாரமாக காட்டுறாங்க. அப்படியான ஒரு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாலும் படைக்கப்படவில்லை, ஆரம்பத்திலும் படைக்கப்படவில்லை. அவர்கள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல்களில் அப்துல்லா ஆமினாவுக்கு தான் பிறந்தார்கள். அதுதான் வரலாறு. அதான் பாப்பா பேர் என்ன அப்துல்லா தான் சொல்கிறீங்க, அதான் அது ஆமினான தான் சொல்கிறீங்க. அந்த 2 பேரும் மண்ணால் படைக்கப்பட்ட ஆளுக்கு தான், அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்பு இதா, பொய்கள் இல்லையா சிறப்பு? ரசூல்லா சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதில் விட்டு சிறப்பு சேர்க்குறவங்கிற பேரில் இவங்களுக்கு பாயிண்ட் ஒன்றும் கிடையாது. ஹதீஸை தேட தெரியாது, சிறப்பு சேர்க்கவும் என்ன செய்கிறது, இந்த மாதிரி புழுகு மூட்டைகளை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். அதை ஒன்று பார்க்குறோம்.